கேட்டு. அது அப்படி யார் அந்த பொண்ணு? ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பாராட்டு பத்திரம் வாசிக்கிறீங்க. லவபிள் கேர்ள். லாயர் கேர்ள். அப்படின்னா நம்ம புரியல. நம்ம காலனிக்கு புதுசா வந்திருக்காங்களே, நம்ம சனா வீட்டுக்கு பக்கத்து வீடு, விஜயாக்கா மக அனிதா, அவதான். ஏ பத்மா, வளரு, சும்மா இருங்கத்தா, என்னத்தையாவது ஏடா கூடமா பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா ஏக்கா, ஏடா கூடமா பேசுறதுக்கு என்னக்கா இருக்கு? இங்க பாரு, விஜயாக்கா நல்லா படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கும் எனக்கும் எப்படி சரியா வரும்? ஏக்கா, கல்யாணம் உங்களுக்கும் விஜயாக்காக்கும் இல்ல, சுந்தருக்கும் அனிதாவுக்கும் தான்க்கா. இவ வார்த்தை அம்மா, சும்மா இரு வளரு. இப்ப சரசு என்ன சொல்றான்னா, சம்மந்தம் பண்றதுக்கே முதல்ல பொருத்தம் இல்லையே அப்படிங்கிறா. ஏக்கா, பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலையில இருக்காங்கல்லக்கா, கண்ணுக்கு லட்சணமாவும் இருக்காங்க. இத்தனைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகித பிள்ளைங்க வேற. ஆமா, ஆனா நம்மளா எதுவும் பேசி பிரச்சனை ஆயிடக்கூடாது வளரு. ஏக்கா, உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே நாங்க விஜயாக்கா கிட்ட கேட்டோம் என்னன்னு. அனிதாவுக்கு மாப்பிள்ளை எதுவும் பாக்குறீங்களான்னு கேட்டோம். சரி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமா பார்க்க ஆரம்பிக்கணும், கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டதுக்கு, பையன் நல்ல குணமான பையனா, என் பிள்ளைய நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வச்சுக்கிற பையனா இருந்தா போதும், என் பிள்ளை அளவுக்கு ஓரளவுக்கு படிச்சிருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கு மேல நான் பெருசா எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏக்கா, ஆமாக்கா. அந்த அக்கா கழுத்துல போட்டிருக்கிற நகைய பாத்தியா வளரு? ஒரு 5 பவுன் இருக்கும் போல, நல்ல கெட்டிய சங்கிலி போட்டிருக்காங்க. போட்டுட்டு போறாங்கக்கா. இப்ப அவங்க சொன்னது, அவங்க எதிர்பார்த்ததை தான் உங்ககிட்ட சொல்லியாச்சுல்ல. மணியக்கா, சரசக்கா பயப்படுறாங்க, நீங்க என்னக்கா சொல்றீங்க? பிள்ளைய பெத்தவ அவ, நான் என்ன சொல்றது? இல்லக்கா, எப்படியும் நம்ம சுந்தருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆகணும். அது நமக்கு நல்ல தெரிஞ்ச பொண்ணா ஏன் இருக்கக்கூடாது? பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி இங்கிட்ட அங்கிட்டு போக வர நடமாடுது, பாக்குறதுக்கும் நல்ல கண்ணுக்கு லட்சணமா இருக்கு, வேலையும் நல்லா செய்யுது, பிள்ளை நல்லா அனுசரிச்சு போற பிள்ளைக்கா. ஆமா, பாத்தியா நேத்து சனா வீட்டுல நம்மெல்லாம் பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த பிள்ளைங்க கூட மாட வந்து அத்தனை வேலையும் பார்த்துச்சு. இந்த காலத்து பிள்ளைங்க வேலை பாக்குறதுங்கிறதே பெரிய விஷயம், அதுவும் அடுத்த வீட்டுல வந்து பாக்குறதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதுவும் போக வேலை பாக்குது பார்க்கல அது ரெண்டாவது விஷயம், மக்க மனுஷர்கள் கூட நல்லா அனுசரிச்சு பேசுது பத்தியா. ஆமாக்கா, நல்லா எந்நேரமும் சிரிச்ச முகமா இருக்கு பாருங்க அந்த பிள்ளை, கலங்கவடம் இல்லாத பிள்ளைக்கா. அப்படி இருக்கிறவங்க தான் எந்நேரமும் நல்லா சிரிச்ச முகமா இருப்பாங்க. நீ சொல்ல சொல்ல எனக்கும் ஆசையா தான் இருக்கு. எனக்கெல்லாம் கல்யாண வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா முதல்ல போய் அனிதாவை பொண்ணு கேட்டுருவேன். அதை அந்த பக்கம் திரும்பி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சரசு, கேப்போமா? எனக்கும் அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ஆனா நம்ம போய் பொண்ணு கேட்ட கொடுப்பாங்களா? விஜய் அக்கா நல்ல தங்கமான குணம், அவங்க பொண்ணு அந்த அக்காவை மாதிரியே தான் இருக்கும். அப்புறம் என்னக்கா, பேசுவோமாக்கா? பேசலாம். ஆனா பத்மா, நீ எதுக்கு இந்த விஷயத்துல இந்த வாரத்து வர? ஏக்கா என்னக்கா, சுந்தர் எனக்கு தம்பி மாதிரிக்கா, அவனுக்கு ஒரு நல்லதுன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. மேலும் கல்யாணம்னா அங்க போக இங்க வர நிறைய வேலை இருக்கும், ஜாலியா இருக்கும்க்கா. திருவிழானா கூட ஒரு நாள் 2 நாள்ல முடிஞ்சு போகும், ஆனா கல்யாணம்னா பாருங்க, ஒரு மாசம் இங்கிட்டு வேலையை பார்க்க அங்கிட்டு வேலையை பார்க்கன்னு ஜாலியா இருக்கும்க்கா. போதைக்கு அவளை ஊறுகாயாக்க பார்க்காத பத்மா. ஏக்கா, அப்படியெல்லாம் இல்லக்கா, நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி சரி, என்ன சொல்ற? ஏக்கா, பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். நம்ம சொல்லுக்கு மறுபேச்சு அவன் என்னைக்கு பேசியிருக்கான்? இல்லதான் இருந்தாலும் சரி, ஒண்ணும் இல்ல, சுந்தர் வரட்டும், நீ கேளு, அவனுக்கு சம்மதம்னா நம்ம கேட்போம். அப்புறம்க்கா, என் வீட்டுல இந்த மாதிரி கல்யாண வேலையெல்லாம் எடுத்து செய்யறதுக்கு ஆம்பளையாளு யாரும் கிடையாது. அதை பத்தியெல்லாம் நீ ஒன்றும் வருத்தப்படாத. இந்த நான் இருக்கேன், எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, இந்த சனா வீட்டுல, அப்புறம் பத்மா வீட்டுல, வளர் வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம். உனக்கு ஒண்ணுன்னா நாங்க எல்லாரும் வந்து நின்று என்னன்னு பார்க்க மாட்டோமா? அதெல்லாம் பார்ப்போம். சரிங்கக்கா, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நீ சுந்தர்கிட்ட பேசிட்டு சொல்றியா? சரி, நீ சுந்தர்கிட்ட பேசிட்டு என்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லு. இதுல நம்ம பொம்பளை ஆளுதா மட்டும் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. என் வீட்டுக்காரரும் வரட்டும், அவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்லி அவரும் நானும் போய் விஜயா வீட்டில் பேசுறோம். அதுதான் சரி. ஆமா சார், ஆம்பளை ஆளுக இல்லாம நம்மளா போனா நல்லா இருக்காதுல்ல. ஆமாக்கா, நீங்களும் அண்ணனும் போயிட்டு வாங்க. இங்க நம்ம கூட்டத்திலேயே நீங்க தான் இப்போதைக்கு பெரிய ஆளு, அதனால நீங்க போயிட்டு வாங்கக்கா, சரியா இருக்கும். அதான் முதல்ல இவ சுந்தர்கிட்ட கேட்கட்டும், என்ன நம்ம அப்புறமா பேசுவோம். சரிங்கக்கா. சரி, அவ்வளவுதானே? இதை பேசுறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? பேசி முடிச்சாச்சுன்னா அப்ப நான் வீட்டில் போய் செத்த படுக்கட்டுமா? ஏக்கா, அப்படி போற வழியில எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கக்கா, தயிர் வடை போட்டு வச்சிருக்கேன், எடுத்து தாரேன், அண்ணனுக்கு 2 கொடுங்க. நீ சும்மா இருக்க மாட்டேன் என்ன? ஏக்கா வாங்கக்கா, எடுத்து தாரேன். சரி வா, வாரேன் ஜெர்சி, என்ன நானும் வாரேன்க்கா. சரி, போயிட்டு வாங்க. போமா சனா? வாங்கக்கா. வளரு, பத்மா, வாரம் என்ன இருந்து வாங்க. சரிங்கக்கா, தான் நாங்கள் அப்படி கிளம்ப வேண்டியதான். சரி வாங்க வாங்க, நான் முன்னாடி போறேன். சாசக்கா, என்ன பத்மா, இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சது நான் தான்க்கா. ஆமா, அதனால கல்யாணத்துக்கு என்னைய கொஞ்சம் தனியா பெசலா கவனிக்கணும். என்னக்கா? என்ன கவனிக்கணும்? ஏக்கா, சுந்தர் கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துருங்கக்கா. சேலையா? ஏக்கா ஆமாக்கா, உங்களுக்கு எடுப்பீங்கல்ல, அப்போ சேர்த்து எனக்கு ஒன்று எடுத்துருங்க. அப்படியே வளையலும் போட்டு விட்டுருங்க, போதும், வேற ஒன்றும் வேண்டாம், பெருசாலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். சரி, பார்ப்போம். என்ன டீலிங் எல்லாம் முடிஞ்சதா?
நீ ஒரு சேலை தாளு. நான் சேலை உடுத்தி அழுத்து போவேன். போதும் வாங்க எஞ்சி போவோம். பழக்க தெரியாதவம்மா நீ. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியே இருந்துட்டு போறேன். வாங்க சரசக்கா, வாரேங்க்கா. நானும் வரேன்க்கா. சரி அம்மா, போயிட்டு வாங்க. மறக்காம சுந்தர் வந்ததும் கேட்டு சொல்லுங்கக்கா. ஆ சரி சரி. ஏக்கா சேலை வளையல் மறந்துடாதீங்க. சரி அம்மா, போ. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், குடும்பமும் நல்ல குடும்பமாக தான் தெரியுது. ஆனால் வசதியானவங்களாம் தெரியுறாங்க பார்க்குறதுக்கு. சரி கேட்டு பார்ப்போம். நம்மளுக்கும் ஒரு குறைச்சலும் கிடையாது. அவங்களாவது வாடகை வீட்டில் இருக்காங்க, நம்ம சொந்த வீட்டில இருக்கோம். அதுவும் இல்லாமல் பின்னாடி தோட்டம் போட்டு காய்கறி எல்லாம் வளர்த்து விற்று வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு சொந்த வீடு இருக்குது, பையனுக்கு நல்ல படிப்பு வருமானம் இருக்குது. அப்போ தாராளமாக பொண்ணு கேட்கலாம் தைரியமாக. கேட்டு பார்ப்போம். சுந்தர் வரட்டும். இந்த கல்யாணத்தை எப்படி நான் முடிச்சு காட்டுறேன்னு மட்டும் பாரு. ஏக்கா இங்கே இருங்க. புஷ்பாக்கா வீட்டு பப்பாளி மரத்தை மாடு மேயுது. மாடை மேய விட்டுட்டு இவ உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? போ போ போ. இல்ல, இந்த பால்காரங்க பண்ற அநியாயம். பாலை கறந்து விட்டு மாடை அவுத்து விட்டுற வேண்டியது. அது இப்படிதான் நெடுக தெரு தெருவா சுத்திக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருகிட்ட போட மாடுங்களையெல்லாம் தெரு தெருவா மேய விட்டுட்டு மாட்டு தீவனத்துக்கு ஆகிற காசை இப்படியே முடிச்சிட வேண்டியது. அப்ப பாலை மட்டும் எதுக்கு காசு வாங்கணும்? ஓசையா ஊத்த வேண்டியதானே. மாட்டுக்கிட்ட புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்கிட்டு வாங்க. பாரு வளரு, இந்த பால்காரங்கள்லாம் இப்படிதான் பண்றாங்க. சரி என்னன்னு பண்ணிட்டு போறாங்க. வாங்க. வளரு, என்னக்கா? ஆளுக்கு ஒரு பழம் பிடிங்கிட்டு போவோமா? இது ஆமா வளரு, பப்பாளி பழத்துல விட்டமின் ஏ சத்து இருக்கான். கண்ணுக்கு ரொம்ப நல்லதான். இந்த பழத்தை சாப்பிட்டா மேனியும் நல்ல பளபளன்னு இருக்குமா. அதான் ஆளுக்கு ஒன்று பறிச்சிட்டு போவோமா? புஷ்பாக்காவுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், அதே மேனி புண்ணாயிரும். அவளுக்கு எதுக்கு தெரிய போகுது? மரத்துல எத்தனை பப்பாளி பழம் இருக்குன்னு எண்ணி எண்ணி வச்சிருப்பாங்க கணக்கு. நீ ஒரு விவரம் தெரியாதவ. நான் சொல்றதை கேளு. ஆளுக்கு ஒரு பழம் பிடுங்கிக்கிடுவோம். இந்த மாடு போனதுல அது மேல பழைய போட்டுருவோம். ஏக்கா நான் சொல்றதை மட்டும் கேளு. உன் அவசரத்துக்கு நல்லா எட்டும். 2 பழம் எடு. ஏக்கா புஷ்பாக்காவுக்கு தெரிஞ்சா கொன்னே ஓடுங்கக்கா. சொல்றதை மட்டும் கேளு பிள்ளை. எடு, 2 பழம் எடு. எனக்கும் பப்பாளி சாப்பிடணும் போலதான் இருக்கு. சரி நீங்க சொல்றீங்கன்னு எடுக்கிறேன். என்னைய மாட்டி விட்டுறாதீங்க. இந்தாங்க பிடிங்க. அப்படியே உனக்கு ஒண்ணு. ஏக்கா புஷ்பா வர முன்னாடி எடு. எடுத்துட்டேன். இந்தா, ஏன் இதையும் பிடி. வாங்கக்கா, புஷ்பாக்கா வெளியே வர முன்னாடி ஓடிடுவோம். நம்ம எதுக்கு அந்த மாதிரி திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணணும்? பண்றதே திருட்டுத்தனம் தான். கண்டுபிடிச்சு தோலை உரிக்கிறதுக்குள்ள ஓடிடுவோம். வாங்க. இந்த இடத்துலதான் பத்மாவோட புத்திசாலித்தனத்தை நீ புரிஞ்சுக்கிடணும். என்ன புத்திசாலித்தனம்? இதுல திருடுறதுல ஒரு புத்திசாலித்தனமா? நான் சொல்றத காலு. இதை கொண்டு போய் அந்த பக்கம் ஓரமா வச்சுட்டு வா. ஏன்க்கா? நான் சொல்றத மட்டும் செய்யி போ. என்னன்னு போங்க. உங்களோட சேர்ந்து இப்ப நானும் மாட்ட போறேன். புஷ்பா, புஷ்பா. பத்மாக்கா இப்ப எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க? நீ என்ன போகலையா? ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. அங்கிட்டு கொண்டு வச்சிட்டு வா, ஓடு. இந்த போயிட்டேன். புஷ்பா, புஷ்பா. யாரு? பத்மாவா? என்ன பத்மா? அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுக்குள்ள? வேலையெல்லாம் இப்பதான் முடிஞ்சது. அதான் செத்த அப்படியே நீட்டு நிமிரலாம்னு இப்பதான் கண் அசந்தேன். என்ன விஷயம்? உன் பப்பாளி மரத்துல இருக்கிற பப்பாளி எல்லாம் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்ப நான் தான் பார்த்து விரட்டி விட்டேன். அட கொடுமையே. இந்த பால்கார சின்ராசு கிட்ட நானும் தினமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாடை கட்டி வைக்க போறேன்னு. கேட்கறான் அவன். சொல்லிக்கிட்டே இருக்காத புஷ்பா. ஒரு நாளைக்கு கட்டி போடு. அப்பதான் அவனுக்கெல்லாம் தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9. என்ன கணக்கு வச்சிருக்கியாக்கும் எத்தனை பழம்னு? ஆமா, 2 குறையுது. அந்த மாடு அதைத்தான் சாப்பிட்டுட்டு இருந்தது. பார்த்துட்டு தான் விரட்டி விட்டேன். சும்மா விரட்டி விட்டா திரும்ப வந்துரும்ட்டு இந்த வளர்மதி தெருக்கோடி வரைக்கும் மாடை விரட்டிக்கிட்டே போயிருக்கா. ஐயா அப்படியா? 2 சாப்பிட்டுச்சோ? பின்ன என்ன பின்ன? இப்ப நான் பார்க்கலான்னு வை, பார்த்து விரட்டி விடலான்னு வை. ஓ பப்பாளி மரத்துல இருக்கிற அத்தனை பப்பாளியும் ஜோலியை முடிச்சிருக்கோம். அப்படியா? ரொம்ப நன்றி பத்மா. சேச்சா, நமக்குள்ள எதுக்கு நன்றி எல்லாம்? நம்ம எல்லாம் அப்படியா பழகி இருக்கோம்? தாயா பிள்ளையா தானே பழகிட்டு இருக்கோம். ஆமா பத்மா, இருந்தாலும் சொல்ல வேண்டியதுக்கு நன்றி சொல்லி தானே ஆகணும். வளரு, ரொம்ப தேங்க்ஸ் வளரு. தேங்க்ஸா? எதுக்கு திருடுனதுக்கா? சும்மா இருப்பில்ல. என்ன வளரு, மாடை விரட்டி விட்டுட்டியா தெருக்கோடி வரைக்கும்? காலனியை விட்டே விரட்டி விட்டுட்டு தான்க்கா வரேன். பாத்தியா, உன் மாடை பத்துறதுக்கு காலனிக்கு வெளியவே போயிட்டு வந்திருக்கா. நாளை பண்ண வரட்டும், பிடிச்சு கட்டி போட்டுருவன்ல. கட்டி அப்படி கட்டி போடு. அப்பதான் அவனுக்கு அறிவு வரும். சரி பத்மா, சரி சரி. அப்புறம் சொல்லு பத்மா. பப்பாளி நல்லா பழுத்திருக்கு. ஆமா, பழுத்துக்கிட்டு வருது. அதான் வாய் வச்சிருச்சு மாடு. எனக்கு ஒன்றும் பெருசா ஆசை இல்லை இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். ஆனால் அந்த பின்னாடி நிற்கிறா பாரு, சின்ன பிள்ளை, ஆசைப்படுறா சாப்பிடணும்னு. அப்புறம் என் வீட்லேயும் ஒரு பிள்ளை இருக்கா. அதுவும் பப்பாளி பழம் சாப்பிடணும்னா கொஞ்சம் ஆசைப்படும். ஒரு 2 பழம் தாயே. அதுக்கு என்ன பத்மா, என் பப்பாளி பழம் எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் அந்த மாடுகிட்ட இருந்து. உனக்குன்னு ஒன்று தரமாட்டேனா? ஆனால் 1 தாரேன். நீங்கள் 2 பேரும் அதை ஆளுக்கு பாதியாக வச்சுக்கோங்க. என்ன? 1 தானே? கஞ்சி பசுனாரி. என்ன வளரு, 1 தாரேன். ஆளுக்கு பாதியாக வகுத்துக்கோங்க. என்ன? சரிக்கா, நீங்க கொடுக்கறதே போதும்க்கா. நல்ல வேலை, ஏற்கனவே ஆளுக்கு 1 ஆட்டையை போட்டு வச்சோம். என்ன பத்மா, வாங்கிக்கிறியா? அப்படின்னா கொஞ்சம் பெரிய பழமா கொடு புஷ்பா. அவங்க வீட்லயே ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க வீட்லயும் நாங்க 3 பேர் இருக்கோம். சரி தள்ளு, இருக்கிறதுல பெரிய பழமா பார்த்து தாரேன். எப்படி?
வளரு எட்ட மாட்டேங்குதுதா. நீ நல்லா வளர்த்தியா இருக்கல்ல, ஒரு பழத்தை பாரு, நல்லா பெருசா பார்த்து பாரு. சரி தள்ளுங்க. ஏக்கா இது ஓகேவா? ஏடு ஏடு. இந்தாங்கக்கா. அப்பா புஷ்பாட்ட கொடு. அடுத்தவங்க வீட்டுதெல்லாம் நம்ம கையால தொடக்கூடாது, அவங்க கையால இருந்து தான் வாங்கணும். அத்தடி. கொடு புஷ்பாட்ட கொடு. இந்தாங்கக்கா. இந்தா பத்மா வாங்கிக்க. கொடு புஷ்பா, நாங்கள் ஆளுக்கு பாதியாக கட் பண்ணிக்கிறோம். நல்ல பெரிய பழம், 3-3.5 கிலோ இருக்கும். அதனால இதை கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்னே மாதிரி ஒரு பெரிய மனசு வேணும். சரி சாப்பிடுங்க. என்ன நம்ம இன்னைக்கு நேத்தா பழகுறோம். சாப்பிடு. சரி புஷ்பா, போயிட்டு வரோம். சரி. இன்னமே அந்த மாடு வந்தா கட்டி போட்டுருன்னு விடாத, பாவம் பார்த்துக்கிட்டுலாம் நிக்காத. சரி கண்டிப்பா கட்டி போட்டுருவோம். வா வளரு போவோம். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல காரியத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதான் நமக்கு கை மேல பரிசு கிடைச்சிருக்கு பாரு. வா பத்மாக்கா. நட்ட வாரம் புஷ்பா. போயிட்டு வா. இப்படி புத்திசாலித்தனமா பிழைக்க கத்துக்கிடணும். பாத்தியா, இப்ப என் புத்திசாலித்தனத்தால இன்னைக்கு நமக்கு 3 பப்பாளி பழம் லாபம். இதுக்கு பேரு புத்திசாலித்தனம் எல்லாம் கிடையாது, திருட்டுத்தனம். சும்மா எனக்கு ஒரு பழம் கொடுன்னு கேட்டா புஷ்பா கொடுப்பாளாக்கும். அதுக்கு கடையில வாங்கி சாப்பிடணும். கடையில வாங்கினா காசு கொடுக்கணும். அப்புறம் ஓசியா கொடுக்கறதுக்கு என்ன உங்க தாத்தாவா கடை வச்சிருக்காரு? இப்படி எல்லாம் நியாயம் பேசிட்டு இருந்தேன்னு வை, ஊருக்குள்ள பிழைக்க முடியாது பாத்துக்க. சும்மா அனாமத்தா தெருவுல முளைச்சிருக்கிற மரம் தானே, அதுல கிடக்குற பப்பாளி பழம். அதை யார் சாப்பிட்டா என்ன? ஏன் அந்த மாடு சாப்பிடுது, நம்ம சாப்பிடக்கூடாதா? அந்த மாடு எங்க சாப்பிட்டது? அப்பதான் வாய் வைக்க பார்த்தது, விரட்டி விட்டீங்கல்ல. சரி, முதல்ல பறிச்ச 2 பழத்தை எங்க வச்சிருக்க? அந்த மணியக்கா வீட்டு வாசப்படியில தான் வச்சிருக்கேன். இப்ப 3 பழம் இருக்கா நம்ம கிட்ட? நான் 2, உனக்கு 1. என்ன? என் புத்திசாலித்தனத்துக்கு பரிசு 2 பப்பாளி. என் கூட இருந்ததுக்கு உனக்கு 1. சரியா? 3 வேணாலும் நீங்களே வச்சுக்கோங்கக்கா, எனக்கு வேண்டாம். 3 நம்மளே எடுத்துட்டு போனா நல்லா தான் இருக்கும். ஆனா நாளை பண்ண ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அப்புறம் மாட்டி விட்டுருவா. அதனால நல்ல பிள்ளைய அவளுக்கு 1 கொடுத்துருவோம். அப்பதான் நீ தானே சாப்பிட்ட, என்னை மட்டும் சொல்றேன்னு அப்படியே பேசிடலாம். வளரு, உன்னை விட்டுட்டு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்குமா? எனக்கு இதை சாப்பிட்டாலே வயிறு வலிக்கும்க்கா. உனக்கு பிடிக்கலன்னா விடு, உங்க மாமியார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கட் பண்ணி கொடு. உனக்கு நல்ல பேரு தானே. அப்புறம் உங்க மூத்தா பிள்ளைக்கு கொஞ்சம் கொடு, அவங்ககிட்ட நல்ல பேர் கிடைக்கும்ல. நான் மாமனார் சாப்பிடுவாரு, உன் வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு. சாப்பிடுவாங்க தான். அப்புறம் என்ன, 1 எடுத்துட்டு போ. இருக்கிறதுல சின்னதா பார்த்து 1 எடு. பத்மாக்கா எடுல. சரி இதை எடுத்துக்கிறேன். என்ன? எடுத்துக்கோ. சரி வரட்டா? இங்கே பாரு, உன் மாமியாருக்கு பரிமளா பெரியம்மா ஃப்ரெண்டு. பரிமளா பெரியம்மாவுக்கு இந்த புஷ்பா நல்ல ஃப்ரெண்டு. அதனால உன் மாமியார் கேட்டா நீ என்ன சொல்ற? இது வந்து எனக்கு பத்மாக்கா கொடுத்தாங்கன்னு சொல்லிடு. உங்ககிட்ட வந்து கேட்டா? அதான் புஷ்பா கிட்ட நான் வாங்கியிருக்கேன்ல. சரி என்னன்னு போங்க. பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்காளேம்மா. நம்ம இதை கொண்டு போய் நல்லா வெட்டி பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதான். நான் அவர் வந்தா அவர் கொஞ்சம், பிள்ளை வந்தா பிள்ளை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். சன சன ஒரே கணா, அழகின் மொத்தம் நீயா, நீ நியூட்டனின் விதியா, உந்தன் நேசம் எதிர்வினையா, நீ 1000 விண்மீன் திரட்டிய புன்னகையா, காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை. எங்க இடுப்பு பிடிச்சுக்கிடும் போல இருக்கு. போதும் வா மெல்ல வா. எங்க இறக்கி விடுங்க. ஆமா சனா, என்ன மத்தியானம் சாப்பிட வந்தவனை கூப்பிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? இல்லங்க, உங்களை சந்தோஷமா வச்சுக்கிடணும்னு மணியக்கா சொன்னாங்க. நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம். ஆமா, ஆனா எதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாதான். நானும் சந்தோஷமா இருக்கணுமா, உங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிடணுமா? அப்படியாகும். ஆமா, மணியக்கா சொன்னாங்க. சரி, கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன காலங்காத்தாலேயே போயாச்சா மணியக்கா வீட்டுக்கு? இல்லங்க, சரசக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் எல்லாரும். அங்க என்ன இன்னைக்கு அங்க மீட்டிங்கா? ஆமா, என்ன விஷயம்னு கேளுங்களேன். என்ன விஷயம் சொல்லு. நம்ம சுந்தருக்கு வேலை கிடைச்சிருச்சுல்ல, அதான் கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஐடியா. யாருக்கு? சரசக்காவுக்கா? ஆனா அவனுக்கு 25 வயசு தானே ஆகுது. ஆமாங்க, காலகாலத்துல கல்யாணம் பண்ணா தானே நேரத்துல பிள்ளைய பத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லைஃபை செட்டில் பண்ணி விட்டுறலாம்ல அவனுக்கும். ஓ, அப்படி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இப்ப வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம் வாங்குறான், பொண்ணும் வரிசையா வருது. அப்படிங்கும்போது முடிச்சிட வேண்டியதானே. வரும்போது விட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம தேடும் போது கிடைக்காதுல்ல. பொண்ணு வருதாக்கும். புஷ்பாக்கா அவங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை சொல்லியிருக்காங்க. நாங்களும் நம்ம காலனிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணை சொல்லியிருக்கோம். நம்ம காலனிலையா? அது யாரு? நம்ம அனிதா. அனிதாவும் சுந்தரும் ஃப்ரெண்ட்ஸு தானே? ஃப்ரெண்ட்ஸு தான், அது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, நல்லது தானே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறத விட ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சா இன்னும் நல்லா இருக்கும்ல. அப்ப சனா பெரிய மனுஷி ஆயிட்டாங்க போலயே. ஏங்க, கரெக்டு தானங்க நான் சொல்றது? கரெக்டு தான். சரி, இதுக்கு அந்த அனிதா சம்மதிக்கணும், சுந்தர் சம்மதிக்கணும். நாங்களே இப்பதான் யோசிச்சுட்டு சரசக்காட்ட பேசியிருக்கோம். அவங்க சுந்தர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏங்க நீங்க அந்த பையன்கிட்ட நல்லா பேசுவீங்க இல்லைங்க, நீங்களும் ஒரு வார்த்தை அவங்ககிட்ட அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேளுங்களேன். என்ன கேட்கணுங்கிற? இல்லைங்க, ஆம்பளை ஆளுன்னா நீங்க கொஞ்சம் நல்லா மனசு விட்டு பேசிக்கிடுவீங்கல்ல,
அவனுக்கு அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு விருப்பமா இல்லை வேற எதுவும் பொண்ணை மனசில் வச்சிருக்கானா என்ன ஏதுன்னு கேளுங்களேன். சரசக்கா கிட்ட சொன்னோம்னா என் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. சுந்தர் அப்படிப்பட்டவன் இல்லை இல்லை. அப்படிப்பட்டவன் இல்லைன்னா அது என்ன தப்பான விஷயமா? அவனுக்கு வெளி இடத்துக்கு போகிற வர்ற இடத்துல எங்கேயாவது ஒரு பொண்ணை பார்த்துருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு சரி ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் சொல்லுவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். சனாம்மா ரொம்ப யோசிக்கிறியே. கல்யாண விஷயம்னா எல்லாத்தையும் யோசிக்கணும்லங்க. அவன் ஒரு பொண்ணை மனசில் நினச்சிக்கிட்டு இருந்துட்டு நம்ம வாட்டுக்கு ஒரு பொண்ணை முடிச்சு வச்சிட்டோம்னா அதாங்க. நீங்கள் என்ன கேளுங்க என்ன. சரி கேட்குறேன். அப்போ நீயும் அதே மாதிரி அனிதா கிட்ட கேளு. சரி கேட்குறேன். எதுவும் பையனை மனசில் வச்சிருக்கியா என்ன ஏதுன்னு கேளு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கான்னு உங்ககிட்ட சொல்லிட்டான்னு வை. சரி அப்போ நம்ம காலனிலேயே ஒரு நல்ல பையன் இருக்கான் பாப்பமா அப்படின்னு கேளு. அதெல்லாம் பெரியவங்க கிட்ட தாங்க்கா அம்மா கிட்ட தாங்க்கா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு பார்த்துடலாம்ல. ஆமாங்க. சரி அவ்வளோதானே? ஆமாங்க அவ்வளோதான். இப்போ எனக்கு சாப்பாடு போடலாமா? போடலாம். போமா சாப்பிடுவோமா? இறக்கி விடுங்க. அப்படியே வா. ஏனுங்க? வா வா வா. மணி, இது என்ன தயிர் வடை? இதெல்லாம் நீ செய்ய மாட்டியே. கடையில் எதுவும் வாங்கினியா என்ன? இல்லைங்க, நம்ம சுலோச்சனா இருக்கால்ல அவ தான் வடை போட்டாலாம் காலையில். மிஞ்சி போச்சுன்னு சொல்லி தயிரை ஊற்றி ஊற போட்டு வச்சிருக்கா. அதான் ஆளுக்கு 2 சாப்பிடுங்கக்கான்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா. அதான் நான் பார்த்தேன், நீ இப்படியெல்லாம் செய்ய மாட்டியே. இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. இதில் புதுசாக என்னமா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? மிஞ்சி போனால் செய்யலாம். இங்கே எங்கே மிஞ்சுது? இந்த மாதிரி தயிர் வடை போடுறதுக்குலாம் ஒரு 2 லிட்டர் தயிர் வாங்கணும். சரி சரி விடு விடு. இப்போ நான் சாப்பிட்டுக்கடவா எப்படி? சாப்பிடுங்க, அதுக்கு தானே கொடுத்துருக்கேன். இல்லம்மா, பிள்ளைகளுக்கு இருக்கான்னு கேட்குறேன். பிள்ளைங்களுக்கு இருக்கு. அவ நிறைய தான் கொடுத்துருக்கா. உங்களுக்கு 2, பிள்ளைகளுக்கு 2 எல்லாம் இருக்கு. சாப்பிடுங்க. சரி, நீ சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்க. ஏதாவது ஒன்று கையில் கொண்டு வந்து கொடுத்தா பிச்சு வாயில போட்டமான்னு இருங்க. அப்படி எப்படி போட முடியும்? உன்னைய பார்க்க வச்சுக்கிட்டே நான் எப்படி சாப்பிடுவேன்? இந்தா சொல்லு, நீ ஒரு வாய் சாப்பிடு. ஐயா போதும், சும்மா இருங்க. இளம ஊஞ்சல் ஆடுதாக்கும். ஒரு தயிர் வடையை ஊட்டுறதுக்கு என்னத்துக்கு இளம ஊஞ்சல் ஆடணும்? ஏங்க சாப்பிடுங்க சத்தம் காட்டாம. சரி நான் ஊட்டல. இந்தா புடி, நீ ஒரு வடையை சாப்பிட்டுட்டு இன்னொரு வடையை எனக்கு கொடு. இந்த மனுஷனோட அக்க போறம்மா. சாப்பிடுங்க பேசாம. நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். சரி என்னன்னு அதை முதல்ல சொல்லு. இந்த நம்ம சுந்தருக்கு கல்யாணம் முடிக்கலான்னு ஒரு நினைப்பு. ஏன் இப்பதானே வேலைக்கு போறான்? இல்லைங்க, பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லது தானே, அதான். சரி, பொண்ணு எதுவும் வருதா என்ன? ஆமாம், பொண்ணெல்லாம் வரிசையாக வர ஆரம்பிக்குது. ஆனால் எங்களுக்கு என்ன நினைப்புன்னா நம்ம அனிதா இருக்கால்ல. யார் இந்த புதுசாக வந்திருக்காங்களே அவங்களா? ஆமாம், அந்த பிள்ளையும் அந்த பையனும் ஃப்ரெண்டு போல. அதான் முடிச்சு வச்சிருவோமான்னு ஒரு யோசனை. அதை நம்மளாம் முடிவு எடுக்க முடியாது மணி. நம்ம முடிவு எடுக்கலங்க, சரசுக்கிட்ட கேட்டாச்சு. அவளுக்கும் சரி விருப்பம்தான். சரி. அதான் இப்போ என்னன்னா, அவள் வீட்டில் ஆம்பளை ஆள் இல்லை பார்த்தீங்களா, பெரிய ஆள். ஆமாம். அதான் இப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம 2 பேரும் போய் விஜயா கிட்ட பேசுவோமா? நான் விஜயா கிட்ட பேசுகிறேன், நீங்கள் அந்த அண்ணன் கிட்ட பேசுங்க. கல்யாண விஷயம் பேசுறதுக்கு பொம்பளை ஆளுங்க நாங்களாக போய் பேச முடியாதுல்ல. எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது பண்ணிடக்கூடாது. அதான் உங்களை கூப்பிடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பேசினா அது கொஞ்சம் மதிப்பாக இருக்கும் சரசுக்கு. அதான். எல்லாம் சரிதான், நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அவங்க மனசுல என்ன இருக்கோ தெரியல இல்ல. யாரு? விஜயா மனசுலையா? படிச்சவங்க, ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறவங்க. இல்லைங்க, விஜயா கிட்ட வளரும் பத்மாவும் பேசியிருக்காங்க. சரி. பிள்ளைக்கு எதுவும் மாப்பிள்ளை பார்க்குறீங்களாக்கா என்ன ஏதுன்னு கேட்டதில், ஆமாம் பார்க்கணும். பையன் ஏதாவது நல்ல பையனாக இருந்தால் சொல்லுங்க. நல்ல குடும்பமாக இருந்தால் போதும். என் மகளுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருக்கணும். கொஞ்சம் நல்ல பையனாக இருக்கணும். கொஞ்சம் நல்ல சம்பளமாக இருக்கணும். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. என் மகளை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுற தராணி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கா விஜயா. அப்படியா? ஆமாம், அதான். இப்போ நம்ம சுந்தருக்கும் எல்லா தகுதியும் இருக்குது. வீடும் சொந்த வீடு. அதான் தைரியமாக போய் கேட்போம். சரிம்மா, அப்ப நான் ஒன்று சொல்றேன், அது மாதிரி பண்ணு. சொல்லுங்க. இப்ப திடுதுப்புன்னு நம்ம 2 பேரும் போய் நின்று இந்த மாதிரி கல்யாண விஷயம் பொண்ணு கேட்க வந்திருக்கோன்ட்டு போனா அது நல்லா இருக்காது. அது முறையும் கிடையாது. சரி. ஒன்று நான் போய் அந்த அண்ணன் கிட்ட முதல்ல இதை பத்தி பேசணும். அவர் சரி சம்மதம்னு சொன்னார்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போய் முறையா பொண்ணு கேட்கணும். ஆமாங்க, ஆனால் அந்த அண்ணன் வீட்டில் இருக்கிற மாதிரியே தெரியல. காலையில் நேரத்துலேயே போயிடுவார் போல வேலைக்கு, நைட்டும் லேட்டாக தான் வருவார் போல. அதான் எனக்கும் ஒன்றும் அதை பத்தி தெரியல. அதனால நீ என்ன பண்ற? விஜயா ஸ்கூல்ல இருந்து என்ன சாயங்காலம் வருவாங்களா? 5 மணிக்கு வந்துருவாங்களா? ஆமாங்க, 5 மணி 5:15 போல வீட்டுக்கு வந்துருவா. சரி, அப்ப நீ என்ன பண்ற? ஒரு எட்டு போய் விஜயா கிட்ட இந்த மாதிரின்னு நம்ம பேசின விஷயத்தையெல்லாம் சொல்லு. சரி. என்னம்மா உனக்கு சம்மதமா? அப்படி சம்மதம்னு சொன்னேன்னா நானும் என் வீட்டுக்காரரும் சரசு சார்பில் முறைப்படி பொண்ணு கேட்டு வாரோம். அந்த அண்ணனும் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லு. சரிங்க, இது சரியா இருக்கு. ஆமா, இப்படிதான் செய்யணும். நம்ம திடுத்து பண்ணெல்லாம் போய் செய்ய முடியாது, எதுவும் பேசவும் முடியாது, பேசவும் கூடாது. இப்ப பொது ஆளுன்னு ஒரு ஆளு இருக்கணும். அது இப்ப நம்ம தான், சரசு குடும்பத்துக்கும் விஜயா குடும்பத்துக்கும். அப்ப முதல்ல முன்னேற்பாட நீ போய் பேசு. நீங்க 2 பேரும் பொம்பளை ஆளுக்கு கலந்து பேசிட்டு அந்த அண்ணன்கிட்டையும் கேட்க சொல்லு விஜயாவை. சரி வரலாம், பொண்ணு கட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம 2 பேரும் போவோம். சரிங்க. அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம் விஜயா வர விட்டு நான் போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். ஆமா, போகும்போது இப்படியே அள்ளி முடிச்ச கொண்டையோட போகாத. கொஞ்சம் தலையை சீவி பூ வச்சுட்டு போ.
ஆ சரிங்க, பூ வாங்கி கட்டி வச்சிருக்கேன். சரி, பேசுறது கொஞ்சம் இதமா பதமா பேசணும் என்ன. ஆ சரிங்க. எடுத்தோம் கவுத்தோம் எதுவும் பேசிடக்கூடாது மணி. பொம்பளை பிள்ளை விவகாரம். சரிங்க, நான் பார்த்து பேசுறேன். ஆமா பாத்துக்க, நம்ம புது ஆளு, அப்ப நடுவுல நின்று தான் பேசணும் என்ன. ம் சரிங்க. சரி, அப்ப நீ என்ன பண்ணு, இப்ப சாப்பாடு எடுத்து வை. அப்படி சாப்பாட்டுக்கு இந்த தயிரோடைய தொட்டுக்கலாம். வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் வா. சொன்ன கேட்க மாட்டாரு இந்த மனுஷன். வா வா சாப்பிடுவோம் வா. 2 நாளாவே இப்படித்தான் இருக்கு. கால் வலி போட்டு கொடன்னு குடையுது. சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தா அப்படித்தான் இருக்கும் லீலா. அப்புறம் என்ன செய்யணும்? இந்த வயசுல நான் காட்டு வேலைக்கு வேணா போகட்டா? நீ காட்டு வேலைக்கும் போக வேண்டாம், உன்னை கட்டட வேலைக்கும் போக சொல்லல. அப்புறம் காலையில ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நடந்துட்டு வா மெதுவா. எங்க போய் நடக்கிறது? ரோட்ல எங்கனையாவது நடக்க முடியுதாக்கும்? ஸ்கூட்டர்காரன் கார்காரன்னு தள்ளி விட்டு போயிடுறான். நீ கோயிலை சுத்தி நட, ரொம்ப பேர் வந்து நடக்கிறாங்க அங்க. எதுக்கு? என்னை பேய் அடிக்கிறதுக்கா? ஒன்னு எதுக்கு பேய் அடிக்க போகுது? அங்க 50 பேர் நடக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத்தனை பேரையும் பேய் அடிச்சுக்கிட்டா இருக்கு. அவ சகுந்தலா இருக்கால்ல? ஆமா, உன் ஃப்ரெண்டு. அவ அப்படித்தான் கோயிலை சுத்தி ஒரு நாள் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த குளத்துக்கிட்ட வரும்போது பொத்தடிக்குன்னு விழுந்துட்டா. ஏன் என்னாச்சு? சுகர் கூடி போச்சா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நடந்து சுகரை கண்ட்ரோல்ல தானே வச்சிருக்கா. அப்புறம் ஏன் விழுந்தா? அதானே தெரியல. அந்த குளத்துக்குள்ள எத்தனை பேர் விழுந்து செத்து போயிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. அந்த இடத்துக்கிட்ட வரும்போது தான் கரெக்டா பொத்து கடிக்குன்னு விழுந்திருக்கா. விழுந்தவ அப்படியே எந்திரிச்சு பார்த்தா அங்க பக்கத்துல யாருமே இல்லையாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த குளத்துக்குள்ள விழுந்து செத்தவங்க அங்கனக்குள்ளதான் ஆவியா இருக்காங்க. நடக்கிறவங்களை பூரா பொத்துன்னு தள்ளி விடுறது. அப்ப நான் போனா எனக்கும் அதான் கதி. ஊருக்குள்ள 80 பேர் காலையில 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் அங்க நடக்கிறாங்கன்னு தெரியுமா? எல்லாரையும் தள்ளி விடாது. அப்புறம் யாராவது தனியா வந்தா அவங்கள தான் தள்ளி விடும். சரி, அப்ப நீ தனியா போகாத, உன் குரூப்போட சேர்ந்து போ. கேட்டு பாக்குறேன். கேட்டு பாரு. காலையிலயும் சாயங்காலமும் ஒரு 1/2 மணி நேரம் மெல்லமா அப்படியே பொடியே நிறைய நடந்துட்டு வாங்க. இப்ப டாக்டர்கிட்ட வேணா போவோமா? போனாலும் அவர் அதைத்தான் சொல்லுவாரு. போவோம், சாயங்காலம் போல போவோம். நேரம் ஒரு டாக்டரும் இருக்க மாட்டாரு, நர்ஸு பிள்ளைய தான் இருக்குங்க. அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் நான் காட்ட மாட்டேன். எனக்கு காலுக்கு பாக்குறதுக்குன்னு ஸ்பெஷலா படிச்ச டாக்டர் யார் இருக்கான்னு பாருங்க, அவர்கிட்ட தான் நான் காட்டுவேன். வளரு மாமா, கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டியா? அப்பதே போயிட்டு வந்துட்டேன் மாமா. நான் வரும்போது நீங்க இல்ல. ஆமா, நான் தாங்க வாசக சாலையில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். இது என்னது பப்பாளி? எத்தே புஷ்பா அக்கா கொடுத்தாங்க. புஷ்பா கொடுத்தாளா? அவ எச்சி கையால காக்காய கூட வரட்ட மாட்டா. இல்லத்தே, அவங்க தான் கொடுத்தாங்க. சும்மா போறவளை கூப்பிட்டா கொடுத்தா? இல்லத்தே, புஷ்பாக்கா வீட்டு பப்பாளி மரத்தை மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. நானும் பத்மாக்காவும் விரட்டி விட்டோமா, அப்படி எங்களுக்கு அதை பாராட்டி ஒரு பழம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒன்றும் நம்புற மாதிரியே இல்லையே. ஏத்தே இல்லத்தே. ஏத்தே, நான் வரும்போது டாக்டர்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. உங்க அத்தைக்கு கால் வலிக்குதான். கால் வலிக்குதா? ஏத்தே, காலா வலிக்குது. அதான் சொல்றாருல்ல. தைலம் எதுவும் தேய்ச்சி விடாதே. அதெல்லாம் நிறைய தடவியாச்சு, நான் டாக்டர்கிட்ட தான் காட்டணும். ஒன்னும் இல்ல வளரு, சுகர் கூடி போயிருக்கும். ஆமா, நீங்க எப்ப டாக்டருக்கு படிச்சீங்க? எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே, இதுக்கு எதுக்கு டாக்டருக்கு படிக்கணும்? அப்படிலாம் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது நம்மளாம் முடிவு பண்ணக்கூடாது. நீ டாக்டர்கிட்ட போய் சாயங்காலம் காட்டு, அவர் நான் சொன்னதை தான் சொல்றாரா இல்லையான்னு பாரு. அப்புறம் வளரு, இன்னைக்கு கிளாஸ் முத நாள் எப்படி இருந்தது? மாமா, எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. அவங்க கொடுத்துருக்கிற நோட்டை மட்டும்தான் பார்க்கணுமா. அங்க டைப்ரைட்டிங் மிஷின்ல இருக்கிற எழுத்தையெல்லாம் பார்க்கவே கூடாதான். ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. ASDFன்னு கிட்ட அடிக்கணுமாமா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் எழுத்தாப்புல இருந்து வேற வேற லெட்டர் வரும். முதல்ல நல்லா எல்லாத்தையும் பார்த்துக்கிடணுமா. எந்தெந்த எழுத்து எங்கனக்குள்ள இருக்குன்னு நம்ம மனசுல பதிய வச்சுக்கிடணுமா. ஆமா ஆமா, அப்படிதான். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி அந்த லெட்டர் எல்லாம் பார்க்கவே கூடாதான். நம்ம யோசிச்சு தான் அடிக்கணுமா. அப்புறம் பழக வந்துருமா. சரி, உனக்கு எப்படி புரியுதா? நல்லா முதல் நாள் தானே மாமா, ஒரு மாதிரி தான் இருக்கு. போக போக படிச்சுக்கிடுவேன்னு தான் நினைக்கிறேன். நினைக்கிறியா? இதுக்கு தான் வெட்டியா ஃபீஸ் கட்டியிருக்காரா அவரு? இதை படிச்சிருவேன் தே. ஒரு மாதிரி மயமயன்னு இருக்குன்னு சொல்ல வரேன். டச்சு விட்டு போச்சுல தே, ரொம்ப வருஷம் ஆச்சு. சரியா போயிரும். 4 நாள் அப்படித்தான் இருக்கும். 5ஆவது நாள் கடகடன்னு அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வேர்டா அடிக்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃபா அடிக்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லெட்டரு அது இதுன்னு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே மாமா, உங்களுக்கு தெரியுமா? நீங்க படிச்சிருக்கீங்களா? பின்ன டைப்ரைட்டிங் தெரியாம வேலைக்கு எப்படி எடுத்திருப்பாங்க என்னையா? அப்படின்னா எல்லாத்துக்கும் பேசிக் தான் என்ன மாமா? ஆமா. அப்ப நான் இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் போல. இப்போ ஒன்னும் கெட்டு போகல. ஆரம்பிச்சு வச்சிருக்கையில நல்லபடியா படிச்சு முடிச்சிடலாம். சரிங்க மாமா. சரி, அளவலான்னு பேசிக்கிட்டே இருக்காம போய் உங்க மாமாவுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரிங்க தே. இப்ப இந்த பப்பாளியை நான் சாப்பிடக்கூடாதா? சுகர் இருக்குல்ல, சாப்பிடாத. இந்த சுகர் ஒரு கேடு, ஒன்னும் சாப்பிடவும் முடியல. சரி, இந்தா இதை கொண்டு எடுத்து உள்ள வை. சாயங்காலம் என் பிள்ளை வந்ததும் அவனுக்கு வெட்டி கொடு. சரிங்க தே. இப்ப போய் மாமாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அந்த கூடையில ஒரு மாம்பழம் இருக்கு, அதையும் அறுத்து வை. சரிங்க தே. மாமா வாரீங்களா? வாரேம்மா, போ. போங்க, என்ன உட்காந்துக்கிட்டு என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? போய் சாப்பிடுங்க போங்க நேரத்துல. சரி, எந்த டாக்டர் கிட்ட போக? அது என் மகன் வரட்டும், அவன் வண்டியில உட்கார வச்சு கூட்டு போவான். சரி, என்னன்னு போ. என்ன குறையுதம்மா இந்த கால் வலி. பேசாம இவர் சொல்றது கணக்கா நடந்து பார்ப்போமா?
விஜயா இருக்கியாம்மா? அக்கா மணி அக்கா வாங்க. இப்பதான் வேலையை முடிச்சிட்டு வந்தேன். நீ வந்திருப்பேன்னு நினைச்சுதான் நானும் வந்தேன். என்னக்கா விஷயம்? இப்பதான் உங்க வீடை தாண்டி வந்தேன். அப்படியா? நான் பார்க்கலையே. நீங்க அப்பதாங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு உள்ள போயிருக்கீங்க போல. நல்லா ஈரமா இருந்தது. சரி சரி, நான் உள்ள போன நேரம் அப்படியே வந்துட்ட போல. சரிக்கா வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? அண்ணாச்சி இருக்காரா? அவரு இல்லையேக்கா. அப்படியா? இல்லையோ? சரி, அப்ப நான் உங்ககிட்டயே கேட்குறேன். நீ அண்ணன்கிட்ட கேட்குறியா? என்னதுக்கா? இல்லைம்மா, இந்த பத்மாலும் வளரும் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசினாங்களாமே நேத்தா? சுலோச்சனா வீட்டில் வச்சாக்கா? ஆமாம். என்னக்கா நிறைய பேசணும்? எதை பற்றி கேட்குறீங்க? அனிதா கல்யாண விஷயமா? ஆமாம். அனிதாவுக்கு எதுவும் வரன் பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், பார்க்கணுன்னு சொன்னேன். நல்ல பையனாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏன்க்கா? அதாம்மா, நம்ம காலனிக்குள்ளேயே ஒரு நல்ல பையன் இருக்காப்புல. பாப்பம்மா என்னன்னு தான் கேட்க வந்திருக்கேன். என்னக்கா அதுக்குள்ளேயா? நேற்று தான் பேசணும். நேரங்காலம் வந்துட்டா எல்லாம் டக்கு டக்குன்னு கூடி வந்துடும்ல. அது சரிதான். அப்படி பையன் யாருக்கா? வேற யாரும் இல்லைம்மா, நம்ம சரசு மகன் இருக்கான்ல, சுந்தரா. ஆமாம், அனிதாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம், ஃப்ரெண்டு தான். இங்கே பாரு விஜயா, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இது ஒன்றும் கட்டாயமெல்லாம் கிடையாது. பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது. நல்ல பையனாக இருந்தால் சொல்லுன்னு நீ சொன்னதுனால இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் இருக்கான், பாப்பமா கேப்பமா அப்படின்னு நான் கேட்க வந்திருக்கேன். நீ இப்போ நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்ட கலந்து பேசு. உங்களுக்கெல்லாம் சரின்னு பட்டா என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் முறைப்படி என்ன செய்யணுமோ செய்வோம். இல்லை வேண்டாம்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பதட்டப்படாத. என்னம்மா திடீர்னு இப்படி வந்து கேட்குறனே அப்படின்னுட்டு. இல்லைக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பையன் நல்ல பையன், அதுக்கெல்லாம் நாங்கள் கேரண்டி. அப்புறம் நல்லா படிச்சிருக்கான். இந்த இப்போ நல்ல வேலையிலையும் சேர்ந்துட்டான். மாதம் 40,000 சம்பளம் வாங்குறான். அதுவும் இல்லாமல் அந்த வீடு சொந்த வீடு, ஓட்டு வீடு தான். ஆனாலும் தனித்தனியாக ரூம் எல்லாம் இருக்குது. சரசு தான் ஒத்தையில குடும்பத்தை கட்டி காத்துக்கிட்டு இருக்கா. ஆம்பளையால் இல்லை பற்றியா? பையனும் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான். இனிமேல் சம்பளத்தையெல்லாம் வச்சு சிறுக சேர்த்து வச்சு வீடை கொஞ்சம் எடுத்து கட்டிடுவாங்கன்னு வை. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரசு கொஞ்சம் ரூபாலாம் சேர்த்து வச்சுருக்கா. அதுவும் இல்லாமல் லோனெல்லாம் கொடுக்குறாங்க. கட்டணும்னு நினச்சா 1 வருஷத்தில் கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ளே கட்டிடலாம். அப்புறம் மாமியாருன்னு பார்த்தா சரசு நல்ல குணம். பிள்ளைய ஒரு வார்த்தை கடுக்குன்னு சொல்ல மாட்டா. அப்புறம் நாத்தனார் அது இதுன்னு பிக்கல் பெண்கள் எதுவும் கிடையாது. வர்ற பிள்ளைய நல்ல பூ போல் பார்த்துக்கிடுவா சரசு. அதுக்கும் நாங்கள் கேரண்டி. ஏன்னா நான் வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து அவளை இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்கக்கா. அதுவும் இல்லாமல் அந்த பையனையும் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு நல்லா தெரியும். ஒரு தப்பு தண்டாக்கு போக மாட்டான். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. நல்ல பையன். அவளுக்கு மாப்பிள்ளை வீட்டு பக்கம் சொந்த வந்தோன்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. அவள் அம்மா அப்பா வீட்டு சைடுலேயும் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. எல்லாம் வயசான ஆளுகள் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அவளுக்கு சொந்த பந்தம் அக்கா பக்கம் மனுஷருக நம்ம தான் இருக்கோம். எதுனாலும் அனுசரித்து நடந்துக்கிடுவா. அதான் நல்ல முறையாக பார்த்துக்கிடுவா பிள்ளைய. நீ கட்டி கொடுத்தேனா? நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. வீட்டாளுக்கு கூடயும் கலந்து பேசு. சரின்னு பட்டதுன்னா என்கிட்ட சொல்லு. நான் போய் சரசுக்கிட்ட கேட்குறேன். அவளும் சரின்னு சொன்னான்னா முறைப்படி பொண்ணு கேட்டு வர்றோம். நானும் என் வீட்டுக்காரரு எல்லாரும் சேர்ந்து வாரோம். என்ன சொல்கிறேன்? அனிதாவையும் கேட்டுக்க. எதுவும் கட்டாயம்லாம் கிடையாது. ஒரு தகவலாக தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வரன் இருக்குது பாப்பம்மா அப்படின்னு தான் கேட்குறேன். பார்க்கலாம்க்கா, நல்ல பையன்தான், பார்க்கலாம். அனிதா கிட்ட கேட்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அவள் மனசில் எதுவும் இல்லை, எனக்கே நல்லா தெரியும். அப்புறம் என்னம்மா, உன் வீட்டு ஆளுங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறியா? சரிங்கக்கா. அப்புறம் சரசக்கா நகை ரொக்கம்னு நிறைய எதிர்பார்ப்பாங்களாக்கா? அதெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டா. நீ அனிதாவுக்கு என்ன நகை போட்டு அனுப்பணும்னு நினைக்கிறியோ போட்டு அனுப்பு. மற்றபடி ரொக்கமெல்லாம் 1 ரூபா கொடுக்க வேண்டாம். அப்படி சொல்கிறீங்களோக்கா? ஆமாம், எனக்கு தெரியும் அவளை பற்றி. அதெல்லாம் நான் பேசிட்டு தான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். சரிங்கக்கா. அப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி கலந்து பேசிட்டு சொல்லட்டுமா? சரிம்மா, நான் அதைத்தான் சொல்ல வரேன். கலந்து பேசிட்டு நீ எனக்கு சொல்லி விட்றியா? சரிங்கக்கா. சரி அக்கா, உட்காருங்க. நான் இந்த டீ தான் போட்டுட்ருக்கேன், குடிச்சிட்டு போகலாம். இல்லை விஜயா, இந்த பிள்ளைகளுக்கு நானும் டீ போட்டு கொடுக்கணும் பற்றியா? ஏதாவது ஸ்நாக்ஸும் கொடுக்கணும். ஸ்கூல்லேருந்து வந்து பாவம் போல் உட்காந்துருக்குங்க, போகணும்னு. நான் சேர்த்து டீ போடுறேன்க்கா, எடுத்துகிட்டு போகிறீங்களா? இல்லை விஜயா, இந்த இப்போ தான் பால் வாங்கி வச்சுட்டு தான் அப்படியே வரேன். இந்த போய் அப்படியே டீயை போட்டு கொடுத்துட்டா அதுக்கு படிக்க உட்காந்துரும். நான் சொன்னதை மட்டும் மனசில் வச்சுக்க. என்ன பேசிட்டு பழங்கிட்டு எனக்கு சொல்லு. சரிங்கக்கா. சரி அப்போ வரட்டா? சரிங்கக்கா, பார்த்து போங்க. சரிம்மா. இப்போ நேரம் சரசக்கா வீட்டுக்கு எதுவும் போய் சொல்லுவீங்களாக்கா? இல்லை, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கே போய் பேசணும். சரிங்கக்கா. சரி அப்போ சரி. ஒன்றும் குழம்பிக்கிடாத போட்டு என்ன? சரிங்கக்கா. சரி. வரேன். சுந்தர் நல்ல குணமான பையன்தான். அனிதாவும் நல்லா பேசி வச்சு பழங்கிட்டே இருக்கா அந்த பையன்கிட்ட. நம்ம இங்கே வந்ததுலேருந்து எந்த பழதும் தெரியலை அந்த குடும்பத்தில். பேசாமல் கட்டி கொடுத்துருவோமா? அனிதா வரட்டும், அவகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். ஏம்மா. ஐயா வந்துட்டியா? வா. ஆமாம்மா. ஏம்மா இந்த பேக்கை பிடிங்கம்மா. ஏயா சோர்வா இருக்கோ? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேக்குக்குள்ளே டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அதான் கொடுத்தேன். சரி இருக்கட்டும், அம்மா எடுத்து போட்டு கழுவிடுறேன். சுந்தர், உங்ககிட்ட ஒன்று பேசணும். டீ எடுத்துட்டு வரட்டா? குடிச்சுக்கிட்டே பேசுவோமா? இந்த நான் கை காலெல்லாம் கழுவிட்டு வரேம்மா. என்ன பேசணும்? நீ போய் முதல்ல கை காலெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. அம்மா சொல்கிறேன். இப்போ
ஏம்மா என்னன்னு முதல்ல சொல்லுங்கம்மா. எல்லாம் நல்ல விஷயம்தான், ஏன் நீ போ. நல்ல விஷயமா? அப்பனா உடனே சொல்லுங்கம்மா. ஒண்ணுமில்ல, உனக்கு கல்யாணம் பேசலான்னு அம்மா நினைச்சிட்டு இருக்கேன். கல்யாணமா? ஏய்யா? இல்லம்மா, இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஆமையா, அதான் நீ வேலைக்கு சேர்ந்துருக்கேல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் கேட்டு வராங்க. கேட்டு வராங்களா? அப்படியாப்பட்ட ஆண் அழகனா நானு? ஏன் என் பிள்ளைக்கு என்ன ராஜா மாதிரியில இருக்க? அது சரி, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆமா, போ முதல்ல கண்ணாடியை போய் பாரு. ஏம்மா யாரும்மா பையன் கேட்டு வந்தாங்க என்ன? அதெல்லாம் வருஷம் கட்டி வந்து நிக்கிறாங்க, என் புள்ள இருக்கிற அழகுக்கும் பாக்குற வேலைக்கும் வாங்குற சம்பளத்துக்கும். அப்படியா? சரி, அப்ப அந்த வருஷம் கட்டி நிக்கிறவங்க இல்ல யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் நின்னாலும் என் பிள்ளைக்கு பொருத்தமா யார் இருக்காங்களோ அவங்கள தானே நான் பார்க்க முடியும். சரி, அப்ப நீங்க பார்த்த பிள்ளை யாரு சொல்லுங்க பாப்போம். ஐயா, அதுக்கு முன்னாடி அம்மா ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. என்னம்மா? உன் மனசுல நீ யாரையாவது பிள்ளைய நினைச்சிருக்கியா? எம்மா சொல்லியா? அப்படி நினைச்சிருந்தேன்னா அந்த பிள்ளையவே என்ன ஏதுன்னு பார்த்து முடிப்போம். அப்படி இல்லைன்னா வேற யாரையாவது பார்ப்போம். எம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படிலாம் இருந்தாலும் தப்பு இல்லம்மா. அம்மா அதனாலதான் கேக்குறேன், அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடு. எம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என் பிள்ளை அப்படியெல்லாம் எதுவும் தப்பு தண்டாவுக்கு போக மாட்டான்னு எனக்கே தெரியுமியா. இருந்தாலும் கல்யாண விஷயம் பேசும்போது ஒரு வார்த்தை உங்ககிட்டயும் கேட்கணும்னு பெரிய ஆளுக சொல்றாங்க, அதுக்கு தான் கேட்குறேன். எம்மா அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. சரி, அப்போ வெளியே பொண்ணு பார்ப்போமா? அம்மா யாரை பார்த்தாலும் கட்டிக்கிறியா? எம்மா என்னடா இது, என் பிள்ளை இப்படி வைக்கப்படுறான். எம்மா இதெல்லாம் எதுக்குமா என்கிட்ட கேக்குறீங்க? உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட ஐயா கேட்கறது? நீ தானே கல்யாண மாப்பிள்ளையாக போற. ஷோ, என்னம்மா இது? வெக்கப்படாம சொல்லுப்பா. எம்மா அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. சரி, அப்படின்னா அம்மா ஒன்று சொல்கிறேன். சினாயுத பிள்ளை அனிதா இருக்கால்ல, அவளை வேணா உனக்கு கல்யாணத்துக்கு கேட்போமா?